Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் சிறு சிறு கதைகளில் அடுத்தது என்னென்னு பார்ப்போம். நடு நிசி நட்பு அப்படிங்கிறாரு. ஒரு பேஜ் தான். நடு நிசி நட்பு. அன்றாட பத்திரிகை செய்தியையும் சிசி கதையாக மாற்றலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் இது. சென்ற வாரம் எல்லா பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அடிபட்ட செய்தி. என்மேல் விழுந்து கற்பழிக்க முயன்றார் நடிகை மாலிகா. நடுநிசி நட்பு திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர் நடிகை மாலிகா. கதாநாயகியாக படங்களில் வாய்ப்பு குறையவே கவர்ச்சி நடிகையானார். அவர் நடித்து கடைசியாக வெளிவந்த படம் பப்பரமுட்டு. அவர் படப்பிடிப்புக்காக மண்டியா சென்றிருந்தபோது தும்கூரில் ரிட்ஸ் என்ற பெயருடைய ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். படப்பிடிப்பு முடிந்ததும் களைப்புடன் திரும்பியிருக்கிறார். அது ஒரு 3 நட்சத்திர ஹோட்டல். அடுத்தடுத்த அறையில் அவரும் அவரது தாயாரும் படுத்திருக்கின்றார்கள். ஏசி போட்டுவிட்டு கதவை சாத்திக்கொண்டு தூங்கிவிட்டார் மாலிகா. நள்ளிரவு 12 மணி இருக்கும். அசந்து தூங்கிக் கொண்டிருந்தவர் திடுக்கிட்டு எழுந்தார். யாரோ சாவி போட்டு கதவை திறக்க முயலும் சப்தம் கேட்டது. கதவு திறந்தது. இருட்டின் விளிம்பில் வாட்ட சாட்டமான ஒருவர் நின்று கொண்டிருந்தார். பயந்து போன மாலிகா, யார் நீ என்று அலறினார். வெளியே போ என்று அதட்டினார். என்ன யாருன்னு தெரியலையா? நான் தான் அமல்ராஜ். இந்த படத்தில் நான் தான் கதாநாயகனாக நடிக்க இருந்தது. எப்படியும் என்னிடம் படுக்க வேண்டியது தானே நீயே. இந்த ஏரியாலாவே நான் தான் பெரிய ஆள். உன்னோட சந்தோஷமாக இருக்க போகிறேன் என்றான். அவன் நோக்கத்தை புரிந்து கொண்ட மாலிகா, நீ யாராக இருந்தாலும் சரி முதல் வெளியே போ, அதுக்கப்புறம் நடந்திருக்கு நான் பொறுப்பில்லை என்றாள். இப்போ நீ எனக்கு வேணும், கிடைக்கல நடக்கிறதே வேற என்று அவள் மீது பாய்ந்தான். அவளை கற்பழிக்க முயன்றான். இன்ஸ்பெக்டர் பசவண்ணாவிடம் அமல்ராஜ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது. என்ன அறைக்குள் அனுமதிக்க ஹோட்டல் மேனேஜரும் ரூம்பாயும் இதை சொல்லவே இல்லை. படப்பிடிப்பு யாரும் சொல்லலை. சொல்லியிருந்தால் நான் அருகிலே போயிருக்க மாட்டேன். இதோ இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் மணிமாறனும் அவனை அணுகிய போது சொல்லலை. மணிமாறன் சக்கரத்தை இழுத்தான். ஆ என்று அமல்ராஜ் அலறினான். அப்போது டாக்டர் வந்தார். எப்படி இருக்கீங்க அமல்ராஜ்? பார்க்குறீங்களே டாக்டர். எங்கே வலிக்குது? நான் இன்னும் தொடவே இல்லையே, அலறீங்களே. எங்கே வலிக்கலை? கை முதுகு பக்கம் திருப்பப்பட்டதால் 2 இடத்தில் உடைந்து கட்டு போடப்பட்டிருந்தது. இடது கைவிரல்கள் அத்தனையிலும் தடியாக பேண்டேஜ் சுற்றி தெரிந்த விரல் நுனி அப்பங்களில் கரு ரத்தம் கட்டியிருந்தது. 2 காலிலும் சிம்பு வைத்து உயர தூக்கி கட்டப்பட்டு இடுப்பில் பெல்விக் எலும்பு உடைந்திருந்தது. மூக்கும் உடைந்திருந்தது. அப்புறம் அவனுடைய சொல்லக்கூடாத பாகத்தில் பெரிதாக கட்டு போட்டிருப்பது ஆஸ்பத்திரி கவுன் ஃபேன் காற்றில் விலகும்போது தெரிந்தது. அறைக்கு வெளியே வந்தபோது இன்ஸ்பெக்டர் டாக்டரை கேட்டார். கேஸ் பதிவாயிருக்குங்க. எந்திரிக்க எத்தனை நாள் ஆகும்? 6 மாதம் குறைந்தபட்சம். யாரும் சொல்லலையா? அந்த அம்மா ஸ்டண்ட் நடிக, கராத்தே பிளாக் பெல்ட்னு வேணுட்டு சொல்லாமல் விட்டுருக்காங்க டாக்டர். முற்றும்.